ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும், அதாவது இப்போ எக்ஸாம் எழுதுனவங்க பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்குள்ளே வரலாம். கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதின எக்ஸாமை பொறுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரை பொறுத்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமாகவே இருந்தது. அதாவது நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாத லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. தமிழை பொறுத்தளவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்களாம் எங்கேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பாக இருந்தது. மேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் இல்லாத அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. நமக்கு டைமிங்கும் பத்தலை. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப டீப்பாக யோசித்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் ரொம்பவே குறைவாக வரும். ஏன்னா எழுதினவங்களோட மெஜாரிட்டி ஜாஸ்தியாக இருந்தாலுமே கொஸ்டின்ஸை போட்டவங்க எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறாங்க, அதில் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக நமக்கு இவ்வளோ மார்க்கு தான் இந்தந்த கம்யூனிட்டிக்கு வரும் அப்படின்றத டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு 150 மார்க்லேருந்து 155 மார்க் வரை கட் ஆஃப் வரும். இதே பிஎஸ்டிஎம் இருந்திருந்தால் 145லேருந்து 150 வரை. இதே ஸ்டெனோ டைப்பிஸாக இருந்தீங்க அப்படின்னா 133லேருந்து 143 வரை வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா 145லேருந்து 151 வரை. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இருந்தது அப்படின்னா 140லேருந்து 145 வரை. இதே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னா 130லேருந்து 140 வரை. எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 145லேருந்து 150. இதே பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு 140லேருந்து 145. இதே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னா 133லேருந்து 143. சியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 140லேருந்து 145 மார்க் கட் ஆஃபாக வரும். இதே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு 135லேருந்து 140 வரை கட் ஆஃப் மார்க் வரும். இதே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 125லேருந்து 130க்குள்ளே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் கட் ஆஃப்குள்ளே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ்சிஏ பொறுத்தளவில் 135லேருந்து 138. இதே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு 133லேருந்து 140. இதே ஸ்டெனோ டைப்பிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா 122லேருந்து 130. எஸ்டியாக இருக்கிற பட்சத்தில் 135லேருந்து 139. பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு 130லேருந்து 135. இதே ஸ்டெனோ டைப்பிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா 120லேருந்து 130 மார்க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மார்க் கட் ஆஃப் மார்க்குள்ளே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக எவ்வளோ பேர் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ஆவரேஜாக நம்ம சொல்லியிருக்கோம். இதுலேருந்து 1-2 மார்க் கூடுமே குறையுமே தவிர எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் தான் கட் ஆஃப் மார்க்காக வர்றதுக்கான சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம.